ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஒரு சூப்பர் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாங்கிறது பார்ப்போம். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் தான் கண்டிப்பாக பண்ணணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அண்டு 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தென் க்ரீன் சில்லி 2 ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சாம்பார் பொடி அண்ட் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நான் எண்ணெய் நல்ல சூடாட்டும். சூடானதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இஞ்சி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன்ல, அதை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தக்காளி ஒரு 50% வதங்கட்டும். தக்காளி 50% வதங்கினதுக்கப்புறம் ஸ்பைசஸ் நம்ம பவுடர் காமிச்சோம்ல, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு. நான் அதுக்கப்புறம் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், சாம்பார் பொடி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த பார்த்திங்களா, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. தக்காளி நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து அந்த கரண்டி வச்சே நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எல்லா நம்ம போட்ட பச்சை மிளகா, இஞ்சி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மேஷர்லாம் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, ஜஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற கரண்டி வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஆயிலும் இப்போ பிரிஞ்சு வந்துருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு ஆற வச்ச சாதம் எடுத்துருக்கேன்ல, அதை இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதோடு சேர்த்துட்டேன். தக்காளியோடு சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அங்கங்கே ஒயிட் ரைஸாக இருக்கக்கூடாது. அந்த தக்காளி தொக்கும் அந்த சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சிம் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போட்ட இஞ்சி, பச்சை மிளகா, இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அந்த சாதத்தில் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி நல்லா உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.